நம்மளோட பிரச்சனையே என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே நல்ல கோல்ஸ்லாம் இருக்கு. அத எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அத அச்சீவ் பண்றதுக்கு மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளின் வேணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்க காரணம், நமக்கு டைம் இல்ல, மோட்டிவேஷன் இல்ல, டிசிப்ளின் இல்ல. நம்ம கோல்ஸ் நம்ம டாப் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இல்ல. வாழ்க்கை, கமிட்மெண்ட்ஸ், பசங்க, சோப்பு, சீப்பு, கண்ணாடி இதெல்லாம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையே மாத்தின ஒரே ஒரு பழக்கத்த பத்தி தான் நான் பேச போறேன். இந்த ஒரே ஒரு சேஞ்ச்னால என்னால என்னோட லைஃப்ல இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்ஸையும் செய்ய முடியுது. டிசிப்ளின்டா இருக்க முடியுது. என் கோல்ல ப்ராக்ரஸ் பண்ண முடியுது. என் ஒர்க்ல எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன, அது மேல ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணி என்னோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அப்புறம் வாழ்க்கையில நமக்கு நடக்கிற அந்த நெவர் எண்டிங் லிஸ்ட், அதாவது ஷாப்பிங் லிஸ்ட், பட்ஜெட்டிங்கு, நம்ம பில்ஸ் பேமெண்ட், அப்புறம் பசங்களோட படிப்பு, நம்மளோட சோஷியல் கேலண்டர், இது எல்லாத்தையும் என்னால மேனேஜ் பண்ண முடியுது. இந்த வெள்ளத்துல நான் சிக்காம என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற கப்பலை என்னோட கோல்ஸ் அப்படிங்கிற டைரக்ஷன்ல என்னால் திருப்பவும் முடியுது. அப்பப்போ நான் எப்போ தவறுறேனோ என்னால் ரீஃபோக்கஸும் பண்ண முடியுது. ஸோ அந்த ஒரு பழக்கத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ இந்த மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், ஒரு பேனா, ஒரு புக்கு, இல்லை மல்டிபிள் பேனா, மல்டிபிள் புக்ஸு அங்கங்கே ஸ்ட்ராட்டஜிக்காக உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. ஸோ எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. பட் நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இதில் எழுதுறது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்களே சின்ன வயசில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு கான்செப்ட் நமக்கு புரியல அப்படின்னா அதை ஒரு தடவை எழுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இது ஏன்னா நம்ம எழுதும்போது நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் ப்ராசஸஸ் நிறைய நடக்குது. அண்ட் அது நம்ம என்னத்தை பற்றி எழுதுகிறோமோ அந்த கான்செப்டை நமக்கு நல்லா புரிய வச்சுக்கிறது, நம்ம புரிதலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதே கான்செப்டை நம்ம லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கோல்ஸை எழுதும்போது ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இந்த ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம டைப் பண்ணும்போதோ இல்லைனா ஒரு ஃபோனில் நம்மளோட கோல்ஸ் எழுதும்போதோ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன எழுதுகிறோமோ அது நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண வச்சு அதை இன்டர்னலைஸ் பண்ண வச்சுக்கும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் ஆஃப் ரைட்டிங் என்னென்னா, நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ரைட்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸை நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா அது நம்ம மைண்டுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம லாங் டேர்ம் ஃபோக்கஸில் அதை மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரைட்டிங் ஹேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரைட்டிங் ஹேக்கை உங்களோட லைஃப்பில் எல்லா விஷயங்களுக்கும் எப்படி உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் தரேன், இதுக்கு மேலே நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே பால் எடுக்கிறதுக்கு தானே ஃப்ரிட்ஜை திறப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே உங்களோட கோல்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வேணாம், ஒரு 3 கோல் மட்டும் எழுதி வைங்க. உங்களோட டாப் 3 கோல்ஸை மட்டும் எழுதி வைங்க. நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 50,000 பிஃபோர் த இயர் எண்டு, என்னோட 6 months எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணோம், அப்புறம் வாரம் புதுசாக கண்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த டாப் 3 கோல்ஸ் நான் எந்திரிச்ச உடனே நான் பார்க்குற முதல் விஷயமாகவே எனக்கு இருக்கும். அது ஒரு விஷுவல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி எனக்கு அது கொடுக்கும். ப்ளஸ் இதை நான் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வைக்கும்போது நான் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 to 15 டைம்ஸ் என்னோட கோல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எப்பெல்லாம் எனக்கு மனம் தளருதோ இல்லை என்னோட கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயோ போதோ அதை எனக்கு ரீஃபோக்கஸ் பண்ணி ரீஓரியன்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே நான் ஒரு கேலண்டரை வச்சுப்பேன், அதாவது ஹேண்ட் ரிட்டன் கேலண்டர். ஒரு நாளையும் டேட்டுலாம் போட்டு ஷாப்பிங் லிஸ்ட்டு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே அங்கே நோட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இடத்த பார்த்தாலே இந்த நெக்ஸ்ட் வீக்கில் நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என் சோஷியல் என்கேஜ்மெண்ட்ஸையும் அந்த கேலண்டர்லேயே போட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் ஏதாவது ஒரு டைமில் இன்வைட் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு டைமில் இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் டக்குன்னு அதில் நோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா நோ சொல்லலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் ரைட்டிங் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறது உங்கள் ஃபினான்சஸில். இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம
ககிபோ மெத்தட் ஆஃப் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ககிபோ மெத்தட் வந்து 4 விஷயங்களை வந்து கவர் பண்ணுது. அதை நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா 2 புக்கு தேவை. ஒரு ஸ்மால் புக், ஒரு பெரிய புக்கு. ஸ்மால் புக் வந்து உங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பெரிய புக் வந்து உங்களோட ஓவரால் பட்ஜெட்டிங் பிளான் வந்து ஆஸ் பர் பிளான் போகுதா அப்படின்னு. ஸோ இந்த ககிபோ மெத்தடில் 4 விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்பர் 1, how much money do you have? Number 2, how much money do you want to save? Number 3, how much money are you spending? Number 4, how can you improve? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நெட் இன்கம் எடுத்து எழுதி வைங்க. அதாச்சும் உங்களோட சேலரி, அப்புறம் உங்களோட சைட் பிஸ்னஸ் வழியாக ஏதாச்சும் ஒரு இன்கம் வருது, இல்லை ரெண்ட் வழியாக ஏதாச்சும் ஒரு இன்கம் வருது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் பைசா ரீபே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத எழுதி வைங்க. இது வந்து உங்கள் வீட்டு ரெண்ட்டு, அப்புறம் ஏதாச்சும் இஎம்ஐ பே பண்ணுறீங்கன்னா அது, அப்புறம் கார் லோனு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி அத்தியாவசிய செலவுகள் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி எழுதி வச்சிருங்க. அடுத்தது உங்கள் சின்ன புக் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து 2ஆக பிரிங்க. அதாச்சும் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நீட்ஸ்னால் ரொம்ப தேவையான சில விஷயங்கள். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ரெண்ட்டு, உங்களோட இஎம்ஐ, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு வீடு ஓடாது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் நீட்ஸு. நெக்ஸ்ட் வந்து வாண்ட்ஸு. அதாச்சும் நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறீங்க, உங்களோட க்ளோத்ஸ் வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க, அதெல்லாம் வந்து வாண்ட்ஸ். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு செட் வச்சிருப்பீங்க, அதுக்கும் மேலே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. தேர்டு வந்து கல்ச்சர். கல்ச்சர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்காக மூவி போகிறீங்க, இல்லாட்டியா ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்குறீங்க, இல்லைனா புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கல்ச்சர் அப்படிங்கிற இதில் போடுங்க. ஃபைனலாக வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்காம சில ரிப்பேர் பண்ணணும், காரு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால் மாற்றணும், அதெல்லாம் வந்து நம்ம மிஸ்லேனியஸ்னு போடுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸாக போடுங்க. வாரம் நீங்கள் இதை நோட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட கோலுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிய வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எப்படி இதை பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் உங்களோட வாண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு உங்களோட நீட்ஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ககிபோ மெத்தட் வழியாக உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ ஹேவ் டு பி வெரி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கோலோட ஃபோக்கஸ்டாக பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆஃபீஸில் எப்படி ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் ரைட்டிங் வச்சு அப்படின்னு சில டிப்ஸ் தரேன். 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு புக் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து எழுதி பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பிளான்டாக உங்களோட ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ ஆன் ஆவரேஜ் ஒரு பிளான்டு டாஸ்க்கை நீங்கள் வந்து ஒர்க் டைம் போது பண்ணுறதுக்கும் ஒரு அன்பிளான்டாக நீங்கள் செய்கிறதுக்கும் 2 hours ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிளான்டாக நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். செகண்டு, வாட் இஸ் மை ஒன் திங் ஃபார் த டே அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதை வந்து நான் இந்த ஒன் திங் அப்படிங்கிற புக் சம்மரி வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதாச்சும் இந்த ஒரு விஷயத்த பண்ணால் என்னோட மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப நான் ஃபோக்கஸ் பண்ணலனாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அது என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே ஆட்டோமேட்டிக்காக என்னோட கான்ட்ரிபியூஷன் டு மை டீம், மை கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ப்ராஜெக்ட் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். ஸோ மற்ற விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா கூட என்னோட கோர் விஷயம் வந்து எப்போவுமே ஹையாக இருக்கிறதுனால என் ப்ரொடக்டிவிட்டியும் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஒரு போனஸ் மாதிரி என்ன அப்படின்னா, உங்களோட டே முடிக்கிறச்சே நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன தாட்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பெண்டிங், அது எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சுருங்க. இது ஒரு பிரெயின் டம்ப் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த புக்கை திறந்து பார்த்தீங்கனாலே உங்களோட டாப் டாஸ்க் என்ன அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக இதை ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 days பண்ணும்போது உங்களோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ரைட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னுமே ப்ரொடக்டிவ் ஆயிடுவீங்க. ரைட்டிங்கை வந்து நீங்கள் உங்கள் நாளை முடிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய வகையில் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை இன்றைக்கி என்னென்ன நல்லா நடந்துச்சு அப்படின்னு ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை என் கோல்ஸில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சேனா அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு கோல் ஓரியன்டாக நீங்கள் வந்து எழுதலாம். அதுக்காக உடனே நான் வந்து ஒரு டைரி எடுத்துகிட்டு ஒரு லவ் லெட்டர் மாதிரி எழுதிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவசியமே இல்லை. ஒரு 2 to 3 லைன்ஸில் உங்கள் நாளில் என்னென்ன நடந்துச்சுங்கிற கீ ஈவெண்ட்ஸை நீங்கள் எழுதினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பழக்கம் வந்து உங்களை இன்னும் மைண்ட்ஃபுல்லாகவும் ப்ரெசண்ட்டாகவும் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி ஃபோக்கஸ்டாகவும் இருக்க ஹெல்ப் பண்ணும்.
நானும் உங்கள மாரி தான். அதாச்சு 100% ஆஃப் த டைம் வந்து நான் அப்படியே டிசிப்ளின்டா, ஃபோகஸ்டா என்னோட கோல் ஓரியன்டடா வந்து நான் செய்றேனா, என் வாழ்க்கைய நடத்திட்டு போறேனா அப்படின்னா கிடையவே கிடையாது. பட் அட்லீஸ்ட் 50-60% ஆஃப் த டைம் நான் என்னோட ரைட்டிங் பிராக்டிஸ நான் செய்யும்போது, எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. என்னன்னைக்கு நான் எழுதுறேனோ, அன்னன்னைக்கு என்னோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அவுட்புட் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு அப்படின்னு. அது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி அப்படியே என் மண்டைக்குள்ள கியர் வந்து கிளிக் ஆகி என்னோட கோல் சைடில் அப்படியே ஆக்சலரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு அது ஓரியன்டாக ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த ரைட்டிங் ஹேக் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒரு விஷயத்தையும் கையால் எழுதும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் மைண்ட் அண்ட் பாடி அந்த விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட ஃபோக்கஸ்டாக டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். இதை தவிர உங்களோட லைஃபை எப்படி நீங்கள் ரைட்டிங்கை வச்சு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.